வணக்கம் குழந்தைகளே. கதைகள் சொல்ல விரும்பும் பெற்றோர்களே, இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான காலப்பொழுதுல ஒரு தந்திரமான நரி காலை உணவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு மரக்கிளையில் உயரமா உட்கார்ந்திருந்த ஒரு காக்கையை அது பார்த்தது. ஆனா அது சாதாரண காக்கை இல்லை. அதுக்கு அழகில் ஒரு சுவையான சீஸ் துண்டு இருந்துச்சு. அடடா, இனிமே தேட வேண்டாம், காலை உணவு தயார். நரி நினைச்சது. அது மரத்தடியில் போய், காலை வணக்கம் அழகான பறவையே சொல்லுச்சு. சீச பிடிச்சுக்கிட்டு இருந்த காக்கை நரிய கவனமா பார்த்துச்சு. நரி தொடர்ந்து பேசுச்சு. என்ன பளபளப்பான இறகுகள், அருமையான சிறகுகள். இப்படி ஒரு அழகான பறவைக்கு நிச்சயம் இனிமையான குரல் இருக்கும். எனக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். மயங்கிய காக்கை சீசை மறந்துவிட்டு கத்தல அழகை திறந்தது. கீழே விழுந்த சீஸ் நரியின் வாய்க்குள் போய்விட்டது. நரி சிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நன்றி அன்பான காக்கையே, உங்களுக்கு குரல் இருக்கு, ஆனா புத்தி எங்கே போச்சு? இந்த கதையின் பாடம் என்ன தெரியுமா? புகழ்ச்சியை மயங்கிடாதீங்க, இல்லை என்றால் உங்க சீசை இழந்துடுவீங்க.